ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். இனி பெட்ரோல் பங்க்ல இந்த மாடல் வண்டிகளுக்கெல்லாம் பெட்ரோல் டீசல் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்பர் பிளேட்டை ரெகனைஸ் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு பங்க்லையுமே கேமரா வைக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மாதமே ஸ்டார்டிங்கில் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தோ ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்தோ முக்கியமான அப்டேட்ஸ் ஏதாச்சும் கொண்டு வந்தாங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்திட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து நிறைய முக்கியமான விஷயங்கள் பேன் கார்டு ரிலேட்டடாகவும் ஆதார் கார்டு ரிலேட்டடாகவும் ரேஷன் கார்டு ரிலேட்டடாகவும் இப்போ ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறோம் இல்லையா, அது ரிலேட்டடாகவும் முக்கியமான அப்டேட்லாம் வரப்போகுது. அந்த அப்டேட் என்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ரேஷன் கார்டில் என்ன அப்டேட் அப்படின்னா 2,26 லட்சம் ரேஷன் கார்டுக்கு உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு உத்தரவு போட்டிருக்காங்க. அப்படி போன வருஷத்துலேருந்து ரேஷன் கார்டில் யார் யார் பேரில் இருக்கோ அவங்க எல்லாருமே போயிட்டு ரேஷன் கார்டை கொடுத்து அப்டேட் பண்ணிக்கணும், அதாவது கைரேகை வச்சு அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆதார் கார்டை வச்சியும் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி இன்னுமே லட்சக்கணக்கான பேர் ரேஷன் கார்டில் பதிவு பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போன மார்ச் 31ஆம் தேதி வந்து லாஸ்ட் டேட்டாக சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இன்னும் நிறைய பேர் பண்ணலன்னு சொல்லி இந்த ஜூன் 30ஆம் தேதி வந்து கடைசி டேட்டாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்டேட் பண்ணாதவங்க ஜூன் 30ஆம் தேதிக்குள்ளே ரேகை வச்சு அப்டேட் பண்ணிக்கோங்க. இல்லை நான் வெளியூரில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் இதுக்காக சொந்த ஊருக்குலாம் பார்க்க வேணாம். இப்போ உங்கள் ஏரியாவிலேயே பக்கத்தில் ரேஷன் கடை இருக்கும் இல்லையா, அங்கே போய் உங்களுடைய நம்பர் சொல்லி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். அடுத்தது பேன் கார்டு அப்டேட். இப்போ ஆதார் கார்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட்டாக வந்துருச்சு. அதே மாதிரியே பேன் கார்டுமே பணம் சம்மந்தமான எல்லா விஷயத்துக்குமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி வர ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து புதுசாக பேன் கார்டு எடுக்கிறோம் அப்படின்னா ஆதார் நம்பர் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கொடுக்காம நம்மளால் எடுக்க முடியாது. இது வரைக்கும் நம்ம ஓட்டர் ஐடியோ அல்லது பாஸ்போர்ட், டேட் ஆஃப் பர்த்துக்கு பர்த் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி ப்ரூஃப்லாம் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்குவோம். ஆனால் இனிமேல் ஆதார் நம்பரும் கட்டாயம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே பேன் கார்டோட ஆதார் கார்டை லிங்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை லிங்க் பண்ணலை அப்படின்னா 1000 ரூபாய் நம்ம ஃபைன் கட்டி லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு லாஸ்ட் டேட் வந்து டிசம்பர் 31 கொடுத்துருக்காங்க. ஒருவேளை அதுக்குள்ளே நம்ம லிங்க் பண்ணலை அப்படின்னா ஜனவரி 2026 பேன் கார்டு செல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லிங்க் பண்ணாதவங்க மறக்காமல் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ளே லிங்க் பண்ணிடுங்க. அடுத்ததாக இப்போ ட்ரெயினில் வந்து தக்கல் டிக்கெட் புக் பண்ணுறோம் இல்லையா, அது ரிலேட்டடாக 3 முக்கியமான அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா ஐஆர்சிடிசி ஆப்பில் புக் பண்ணாலும் சரி, ஏஜென்ட் மூலமாக புக் பண்ணாலும் சரி, ஏஜென்ட் அப்படிங்கிறது இப்போ ப்ரௌசிங் சென்டர், கம்ப்யூட்டர் சென்டரில் பண்ணுறோம் இல்லையா, இவங்க மூலமாக நம்ம புக் பண்ணாலும் சரி ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்போலேருந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னா வர ஜூலை 1ஆம் தேதியிலேருந்தே நடைமுறைக்கு வரப்போகுது. அதே மாதிரியே ஜூலை 15ஆம் தேதியிலேருந்தே ஓடிபி அப்படிங்கிறது நம்ம மொபைலுக்கு வருமா, அதாவது ஆதார் கார்டோட நம்ம மொபைல் நம்பர் லிங்க் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு ஓடிபி வருமா. அந்த ஓடிபி நம்ம கொடுத்தா மட்டும்தான் இனிமேல் புக் பண்ண முடியும். அதே மாதிரியே இப்போ தக்கலில் டிக்கெட் புக் பண்ணுறோம் இல்லையா, அது இப்போ நார்மலாக நம்ம புக் பண்ணும்போது 11 o'clock ஓப்பன் ஆயிரும். இதுவே நம்ம ஏஜென்ட்டை வச்சு புக் பண்ணுறோம் அப்படின்னா ½ an hour அது தள்ளி போகும். 11:30 தான் அவங்களால புக் பண்ண முடியும். அதாவது இப்போ ஏசி கோச்சாக இருந்ததுன்னா நம்ம வந்து 10 o'clock ஸ்டார்ட் ஆயிரும் இல்லையா, அவங்க 10:30 தான் புக் பண்ண முடியும். இப்போ நான் ஏசியாக இருந்ததுன்னா 11 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். அப்படி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து 1/2 மணி நேரம் அப்புறமா தான் 11:30 தான் ஏஜென்ட்டை வச்சு புக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா இப்போ நார்மலாக நம்மள மாதிரி தனித்தனியாக புக் பண்ணுவோம் இல்லையா, அவங்களுடைய அவைலபிலிட்டியை வந்து அதிகமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இனி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறவங்க ஐஆர்சிடிசி அக்கௌண்ட்டோட ஆதார் கார்டை லிங்க் பண்ணி வச்சிடணும். அதே போலவே ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஏன்னா அதுக்கு தான் நமக்கு ஓடிபி வரும். அதை கரெக்டாக நம்ம வெரிஃபை பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் தக்கல் டிக்கெட் புக் பண்ணுறோம் அப்படின்னா 10 மணிக்கே டான் போய் புக் பண்ணிட்டோம்னா ஏஜென்ட்டோட நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போது ஐஆர்சிடிசி ஆப்பில் நம்மளுடைய ஆதார் நம்பர் எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்னா, அந்த ஆப்பில் போயிட்டு நம்ம ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுருப்போம். அந்த லாகின்குள்ளே போனோம் அப்படின்னா ப்ரொஃபைலில் மை அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். மை அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அடுத்த பேஜில் வந்து லிங்க் யுவர் ஆதார் அல்லது ஆத்தென்டிகேட் யூசர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆதார் கார்டா அல்லது பேன் கார்டா எதை லிங்க் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்கும். ஆதார் கார்டு கொடுத்துட்டு நம்மளுடைய 12 டிஜிட் ஆதார் நம்பரை என்டர் பண்ணோம் அப்படின்னா ஆதாரில் லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணி நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். அடுத்த அப்டேட் இதே ட்ரெயினில் தான் டிக்கெட் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஏசி கோச்சாக இருந்தது அப்படின்னா கிலோமீட்டருக்கு 2 பைசாவும், நான் ஏசி கோச்சாக இருந்ததுன்னா கிலோமீட்டருக்கு 1 பைசாவும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரியே செகண்ட் கிளாஸாக இருந்தது அப்படின்னா 500 கிலோமீட்டருக்குள்ளே வந்து எந்த ஒரு பைசா இன்க்ரீஸ் பண்ணலை. ஒரு வேளை 500 கிலோமீட்டருக்கு மேலே போகுது அப்படின்னா மேபி ½ பைசா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து 2013 இன்க்ரீஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் 2020 இன்க்ரீஸ் பண்ணாங்க, இப்போ 2025 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி இன்க்ரீஸ் பண்ணதோட இப்போ கம்மியாக தான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ரயில்வேலேருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் வந்து இப்போது பழைய வண்டிகள் 10 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய டீசல் வண்டிகள், 15 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பெட்ரோல் வண்டிகள், இதுக்கு எல்லாமே ஃபியூல் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கன்னா டெல்லி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அங்கே வந்து காற்று மாசுபாடு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வண்டிகளுக்கெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி பழைய வண்டியெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ANPR அப்படிங்கிற கேமரா வந்து ஒவ்வொரு பெட்ரோல் பங்க்லையுமே வச்சு அந்த வண்டியெல்லாம் ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நடைமுறை இப்போதைக்கு டெல்லியில் வந்திருக்கு. அடுத்தடுத்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இந்தியா முழுக்க
முழுக்க காற்று மாசுபாடு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. வெஹிக்கிள்கான பாலிசியும் வந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது பழைய வண்டிகள்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற கொள்கையை வந்து கவர்மெண்ட் எடுத்திருக்காங்க. அடுத்ததாக ஆதார் கார்டு அப்டேட். இப்போ ஆதார் கார்டில் நம்ம நேமு, டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அமௌண்ட் கொடுத்து தான் நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஃப்ரீயாகவே சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஜூன் 14ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. இந்த டைமை வந்து அடுத்த வருஷம் ஜூன் 14 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் நம்ம ஃப்ரீயாகவே அடுத்த வருஷம் வரைக்கும் பண்ணிக்கலாம். அதே போலவே 10 வருஷத்துக்கு மேலே நம்ம எந்த அப்டேட்டும் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா அவங்க டாக்குமெண்ட் கொடுத்து வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி ஆல்ரெடி நம்மளும் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் வைக்கிறோம். பார்க்காதவங்க பார்த்து எப்படி அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரியே நேமு, டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் இது எல்லாமே அப்டேட் பண்ணி வச்சுக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே கரெக்டாக அப்டேட் பண்ணிடுங்க. அடுத்த அப்டேட் என்னென்னா, பப்ளிக் பிளேஸில் இனி ஸ்மோக் பண்ணக்கூடாது, அதுக்கு தடை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஃப்ரான்ஸ் கவர்மெண்ட் புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதையும் மீறி ஸ்மோக் பண்ணாங்கன்னா 35 யூரோ வரைக்கும் ஃபைன் போடுறதாகவும் சொல்லியிருக்காங்க. 2003 இந்தியாவில் இந்த சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கான ஃபைனு, பனிஷ்மெண்ட் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே பப்ளிக் பிளேஸில் நிறைய பேர் ஸ்மோக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலான ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்மோக்கிங் பற்றி இந்தியாவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயிலான ஒரு வீடியோ கொடுக்கலாம். அவ்வளவுதாங்க இந்த மாதத்துக்கு அப்டேட் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இந்த விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஒருவேளை நீங்கள் இன்னும் அப்டேட் பண்ணல, ஆதார் கார்டோ, பேன் கார்டோ, ரேஷன் கார்டோ அப்டேட் பண்ணலை, சேஞ்சஸ் பண்ணல அப்படின்னா இந்த டேட்குள்ளே பண்ணிடுங்க. அதே போலவே அடுத்த மாதம் வீடியோவில் என்னென்ன புது அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. என் ஆதார் நம்பர் தரேன், அதுக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணிவிடுங்க. ஆதார் நம்பரா? ஆமாம் சாமி,